அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். இந்த நிலையில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சரை நேரில் அவரது அலுவலகத்தில் சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்து வருகிறார்கள். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் நேரில் சந்தித்து முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்து சால்வை அணிவித்து வரக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் நேரில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்தும் அவர்கள் தங்களது நன்றியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். சற்று முன்பு கூட செய்தியாளர்களை சந்தித்து முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றியெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில 110 விதியின் கீழே பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமே பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் காஞ்சிபுரத்தை சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி தன்னுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஏறத்தாழ 1000 நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்தது. இந்த போராட்டத்தின் விளைவாக தமிழ்நாடு முதலமைச்சர் முதலாக மக்கள் சந்திப்பை காஞ்சிபுரத்திலே நடத்தினார். அப்பொழுது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்தித்து தன்னுடைய முதல் வாக்குறுதியாக நான் ஆட்சி அமைத்தால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவேன் என்று வாக்குறுதிகளை அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர்களை பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக மீண்டும் அந்த வாக்குறுதியை அவருடைய தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நேற்றைய தினம் சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த சூழல்ல பரந்தூர் பசுமை விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்பொழுது அவர்கள் நெற்கதிரையும் பரிசாக வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது கூட முதலமைச்சர் கண்டிப்பாக வேறொரு இடத்துல ஆய்வு செய்து 2வது விமான நிலையத்தை அமைப்பதற்காக உறுதியளித்திருந்ததையும் செய்தியாளர் சந்திப்பிலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதாவது விவசாய நிலங்களை எப்படி விவசாய நிலங்களை காப்பாற்றி கொடுத்தேனோ அதே போல 2வது விமான நிலையமும் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவே தெரிவித்திருக்கிறார். அதே போல 90 விழுக்காடு நிலங்கள் கையகப்படுத்தியது என்று நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புல தங்கம் தென்னரசு குறிப்பிட்டது தவறு என்றும் விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதி விமான நிலையம் அமைப்பதற்கான உகந்த இடமில்லை என்றும் அப்பகுதியை சார்ந்த விவசாயிகள் செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார்கள். 3ல் 1 பகுதி நீர்நிலை என்பதால அந்த இடத்துல அவ்வளவு பெரிய விமான நிலையம் அமைப்பதற்கு ஏதுவான சூழல் அங்கு இல்லை என்றும் அதே போல முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியையுமே செய்தியாளர் சந்திப்புல உறுதியாக தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினர் இந்த அறிவிப்பை, அதாவது 110 விதியின் கீழே பரந்தூர் விமான நிலைய திட்டம் வாபஸ் பெறுவதாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்த நிலையில அதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.